ஜிலேபி என்ன ரேட் வருதுண்ணா? இது 20 ரூபாண்ணா ஜிலேபி. என் பேர் நீலாம்பங்க. சென்னையிலேருந்து கூட வராங்க, சேலத்துலேருந்து வராங்க, ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. நந்தி சிலைக்கும் சிலுவையும் பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அரஞ்சா வந்து 3 பீஸ் 20, இது 3 பீஸ் 50. எடப்பாடியிலேருந்து வரோம். வீட்டில் செய்யறதோட இது கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடும்போது கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ இவங்க செய்யற டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பீச்சுக்கு அவ்வளோ தூரம் நம்ம மெட்ராஸ் போய் இது போறதுக்கு இது பக்கமா இருக்கு. ஓ, கொக்கு மீன் சாப்பிட்றீங்களா? குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கலாம். குழம்பு மீன் ஒரே ஒரு அரஞ்சா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பீஸ் கொக்கு மீன். ஏன்னா காலையில் தான் ஃபுல்லாக மட்டனோட கட்டிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிட்டியில் இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப லைக் பண்ணுறோம் நாங்கள். டேஸ்ட் என்ன ஜாலியாக இருக்காங்க. என்னை தாளாட்ட வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ. அந்த மானம் கடலும் நதியும் காற்றும் எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மை பிக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருக்கக்கூடிய பண்ணவாடி பரிசல் துறைக்கு தாங்க போக போறோம். அதாவது மேட்டூர் அணையினோட நீர்த்தேக்க பகுதி அவ்வளவு அழகான ஒரு வியூல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலத்துக்கு நாம இன்னைக்கு போயிட்டு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட போறோம். அதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிலேபி என்ன ரேட் வருதுண்ணா? இது 20 ரூபாண்ணா ஜிலேபி. 20 ரூபா பீஸ். ஆமாங்க. வணக்கங்க. உங்க பேருங்க? என் பேர் நீலாம்பங்க. எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? 25 வருஷங்க. இது என்னென்ன ஊர்கள்ல இருந்து இங்க மக்கள் வருவாங்க? இந்த ஊர்ல சென்னையிலேருந்து கூட வராங்க, சேலத்துலேருந்து வராங்க, ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு வரவங்க தான். ஆமாங்க. நந்தி சிலைக்கும் சிலுவையும் பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓ, இங்க தண்ணியில மூழ்கி இருக்கிற நந்தி சிலை, இந்த கோபுரம். ஆமாங்க. கிறிஸ்து கோபுரம். அந்த பக்கம் நாகமரம் போனா பெண்ணாகரம் போறதுக்கு பக்கமான ஏரியாங்க. சரி, இங்க கடைகள் எப்பப்ப வச்சிருப்பீங்க? எல்லா நாளும் இருக்குங்க. வருஷம் 365 நாள் இருக்கு. 360 நாள் கடை இருக்குங்க. என்னென்ன வகையான மீன்கள் இருக்குதுமாங்க? ரோகு இருக்கு, ஜிலேபி இருக்கு, அரஞ்சா இருக்குது, மூக்கு மீன் இருக்கு, கல்பாஸ் இருக்கு, கெளுத்தி இருக்குது. ரேட் எல்லாம் கம்மி தாங்க. அரஞ்சா வந்து 3 பீஸ் 20, இது 3 பீஸ் 50, 3 பீஸ் 50, ரோகு வந்து 40, ஜிலேபி 30. அதாவது கொக்கு மீன் சொல்லுவாங்களே தானே? ஆமாங்க. எவ்வளவு 4 பீஸ் 10 ரூபாங்க. இதுதான் இல்லையா? குழம்பு மீனும் கிடைக்கும்ல ஜிலேபிலாம்? குழம்பு மீன் ஜிலேபி இருக்குதுங்க. 50 ரூபாயில இருக்கு, 20 ரூபாயில இருக்கு. மீன் எந்த மாதிரி சைஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி. உங்க கடையில நல்லா டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்க. உங்க பேருங்க? முருகண்ணா. என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடியிலேருந்து வரோம். எடப்பாடியில இருந்து. குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கா? வீட்டில் செய்யறதோட இது கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். இப்போ 2வது டைம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? என்னென்ன வாங்கியிருக்கீங்க? கொக்கு மீன், லோகு நல்லா இருக்கு. எல்லாம் வாங்கியிருந்தீங்க? எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே பிரதர். குழம்பு எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாப்பா உங்க பேருங்க? எம்பி லக்ஷிதா. எப்படி இருந்துச்சு மீன் குழம்பு? நல்லா இருந்தது. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடும்போது கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ இவங்க செய்யற டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு லீவ் நாள், அதனால பாப்பாவும் பீச்சுக்கு போலான்னு சொன்னா. பீச்சுக்கு அவ்வளோ தூரம் நம்ம மெட்ராஸ் போய் இது பண்றோம். கடற்கரை ஓரம் போறதுக்கு இது பக்கமா இருக்கு. சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வந்துட்டு போன மாதிரி இருக்கும். சேலத்துல ஒரு குட்டி பீச் வேணும்னா இதுதான், பண்ணவாடி தான் இல்லையா? ஆமாங்க. இந்த மாதிரி பரிசல் குடியில் உட்காந்து சாப்பிட்ற அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? ஏன்னா கொக்கு மீன் சாப்பிட்றீங்களா? ஓகே. எப்படி இருக்கு கொக்கு மீன்? சூப்பரா இருக்கு. இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல ஏதாவது ஸ்பெஷல் அப்படி என்ன ஏதாவது இருக்கா? இது ஈஸியா சாப்பிடுங்க, அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். மொறு மொறுன்னு இருக்கும் இல்லையா? குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
மீன் எப்படி இருக்குங்க? என்ன சாப்பிட்றீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் ரியா. ரியா. உங்கள் டேடி பேர் என்ன? என் டேடி பேர் வந்து மகேந்திரன். அப்படியா? என்ன பண்ணுறாரு உங்கள் டேடி? வீடியோ எடுப்பாரு. எதுக்காக வீடியோ எடுக்கிறாரு? வந்து இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா ரசிச்சு பார்க்கறதுக்காக. அப்படியா? சரி சரிங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நானே தான். கைஸ் இப்போ சாப்பிட்றலாம். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா குழம்பு மீன், ஒரே ஒரு அரைஞ்சா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பீஸ் கொக்கு மீன். ஏன்னா காலையில் தான் ஃபுல்லாக மட்டனோட கட்டிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா புளி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் போடாமல் அளவாக போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு நல்லா தெரியுதுங்க. நல்லா குழம்பு மீன் பாருங்கள். ஜிலேபி மீன் தான் வாங்கியிருந்தோம். நல்லா குழம்புல போட்டு பெரட்டி வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு விசிட் அடிக்கலாம். மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டூர் டேம்லேருந்தே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வராங்க. இவங்களே மீன் பிடிக்கிறவங்களாகவும் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக மீனுங்களை கொண்டு வந்து சமைச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இதுதாங்க அரைஞ்சா மீன்னு சொல்லுவாங்க. மீன்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி சுவைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அரஞ்சானில் குழம்பு வச்சா அத்தையோட வேறு லெவலில் இருக்கும். அடுத்து இதாங்க கொக்கு மீன். ஏன் கொக்கு மீன்னா மூக்கு பாருங்க, தெரியுதா? நல்லா கொக்குக்கு இருக்கிற மாதிரி நல்லா வாழாக இருக்கும். அதனால தான் இதை கொக்கு மீன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கூடி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நீலக்கா நல்லா சமைச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக மீனை காலி பண்ணிட்டீங்களா? எனக்கு பிடிச்சிருக்கனால. ரியா நல்லா மீன் சாப்பிடுவா, அதனால் அவள் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா. நல்லா இருக்கா? நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிசலை கவுத்துக்கு போட்டுறாங்க. இந்த பரிசல் கடையில் அப்படியே உட்காந்து ஃபேமிலியாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அப்படியே காவேரி ஆற்றை ரசிச்சுக்கிட்டே உட்காந்து சாப்பிட்லாம். பாருங்க, வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. குழந்தைகள்லாம் அந்த பீச்சை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு காட்டிட்டு போகிறாங்க பெற்றோர்கள். அதனால் சேலத்தின் குட்டி பீச்சுன்னே சொல்லலாம் நம்ம இந்த பண்ணவாடி பரிசல் துறையை. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் ஃபேமிலியை காட்ட சொல்லி. ஆக்சுவலாக இவங்க என்னோட பொண்ணு ரியா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் ஏ. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரிஷ்வா என்னோட பையன். இவர் வந்து எல்கேஜி படிக்கிறாரு. இவங்க என்னோட மிஸ்ஸஸ் கீர்த்திகா. இவர் என்னோட தம்பி பையன். என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சேலங்க. பண்ணவாடி பரிசல் துறை எப்படி இருந்தது? அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாங்க. ஓகே, குழம்புலாம் எப்படி இருந்தது? ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? நம்ம சிட்டியில் இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப லைக் பண்ணுறோம் நாங்கள். இந்த மாதிரி வருஷம் வரணும்னு நினைக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக வந்திருக்கோம். என்னென்ன மீன் சாப்பிட்டீங்க? ரோகு, ஜிலேபி, முறுக்கு மீன். முறுக்கு மீன் என்ன ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதாவது கொக்கு மீன் தானே? ஆமாம், கொக்கு. குழந்தைகளோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆற்றுல இறங்க முடியுதா? ஆற்றுல கொஞ்சம் சேர் பகுதி அதிகமாக இருக்கு, அதனால கொஞ்சம் இப்போ இறங்க முடியாது. அப்படிதானே? ஆனால் நேச்சுரல் நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு இல்லையா? நல்லா கிளியராக இருக்கு, என்ஜாய் பண்ணோம். குட்டீஸ் என்ன ஜாலியாக இருக்காங்க. ஸ்கூல் எக்ஸாம் டைம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. ஏற்கனவே வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் டைம் சரியாம இல்லை, இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் தான் டைம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? இதான் டைம் கிடைச்சிருக்கு. பிடிச்சிருக்கா பிளேஸ்? பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி வருவோம். அடிக்கடி வரணும். ஆமாம். ஓகே பிரதர். பிரதர் ஒரு பாட்டு பாடுங்க. என்னை தாளாட்ட வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ, நெஞ்சில் நீராட்ட வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ. ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. அந்த வானம் கடலும் நதியும் காற்றும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ
சூப்பர் 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 காய்ஸ். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பாகட்டும், அந்த வறுவல் ஆகட்டும், குழம்பு மீன் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா ஒயிட் ரைஸ் கிடைக்கிது, தோசை கிடைக்கிது, களியும் கிடைக்கிது. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா களியும் வச்சுருக்காங்க. தோசை பார்த்தீங்கன்னா 2 தோசை 25 ரூபா. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு வெறும் 40 ரூபாய்க்கு தராங்க. மீன் குழம்போட அன்லிமிட்டெட் சாப்பாடுங்க 40 ரூபாய்க்கு தராங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த குழம்பு தான் எனக்கு இன்னுமே அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கிலே நிற்குதுன்னு சொல்லலாம். இங்கே எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. எல்லா கடையிலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் பண்றாங்க. ரொம்ப வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் கூட இந்த ஏரியாவுக்கு வராங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர்ல கொளத்தூர் வந்துட்டீங்க அப்படின்னா கொளத்தூர்ல இருந்து பண்ணவாடி பரிசல் துறை அப்படின்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. நான் வந்து லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இங்க வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இது ஆறுனே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குங்க. இப்ப தண்ணி கம்மியா இருக்கு. இது ஃபுல்லா இருக்கும்போது இது வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை கடல்னு தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன் பண்ணவாடி. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜ்ல போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டிக்காங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா, பபாய்.